To Max and Tamil channel. Term 3, 7th standard Max exercise 1.3 sum. Find the product of. இது ஒரு மேஜிக் ட்ரிக்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன். ரொம்ப ஈஸியான விதத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேயா? ப்ராடக்ட். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட் சம். ஃபஸ்ட் சப்டிவிஷன் 3.6 into 0.3. இதை நீங்கள் எப்படி எழுதணும்னா 36ன்னு எழுதிக்கோங்க. இன்ட்டு 0.3, அதெல்லாம் 3, அதை மட்டும் எழுதுனா போதும். 36 into 3. அப்போ 36-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 6 18, 1 18 இல்லையா? 3 6 18. அப்போ 8 அடிச்சுட்டு இங்கே போட்டணும். இங்கே 1 இருக்குது. 3 3 9, 9 + 1 10. ஓகேயா? 108 நமக்கு கிடைக்குது. புரியுதாமா? அப்போ பாயிண்ட் வைக்கணும். எப்படி? இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். எத்தனை பாயிண்ட் இருக்குது? 1 2. அப்போ 1 2, இங்கேருந்து 1 2. அப்போ இங்கே பாயிண்ட் வச்சா போதும். அப்போ ஆன்சர் 1.08. தெளிவாக புரிஞ்சிச்சா? செகண்ட் சப்டிவிஷன் 52.3 into 0.1. இது எப்படி எழுதணும்? பாயிண்ட் இல்லாமல் எழுதுங்க. 523 into 1. 523 into 1 என்னது? 523. இப்போ பாயிண்ட் வைக்கணும். எத்தனை பாயிண்ட் இருக்குங்க? 1 2, 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா? பாயிண்ட் இதே வச்சுக்கணும், இதே வைக்கணும். அப்போ இங்கேருந்து 1 2. அப்போ ஆன்சர் என்னது? 5.23. தெளிவாக புரிஞ்சிச்சா? சரி, தேர்ட் சப்டிவிஷன் 537.4 into 0.2. இது எப்படி எழுதணும்? 5 3 7 பாயிண்ட் எழுதாமல் 4 into 0.2 எழுத வேண்டாம், 2 எழுதுனா போதும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 3 7 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 4s 8, 2 7s 14. அப்போது 4 அடிச்சுட்டு இங்கே போட்டுக்கணும். 1 நம்ம கையில் வச்சுக்கணும். 2 3s இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு, இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். 2 3s 6, 6ஓட 1 ஆட் பண்ணால் 7, 2 5s 10. அப்போ 1 0 7 4 8. இப்போ பாயிண்ட் வைக்கணும் இல்லையா? பாயிண்ட் எப்படி? இந்த ஒரு பாயிண்ட், இங்கே ஒன்று. அப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் தள்ளி வைக்கணும்? இங்கேருந்து 1 2. அப்போ 107.48. தெளிவாக புரிஞ்சிச்சாமா? சரி, ஃபோர்த்து சப்டிவிஷன் 0.6 into 0.06. இப்படிலாம் இருக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. வெறும் நம்பரை மட்டும் எடுங்க. 6, இங்கே என்ன நம்பர்? 6. அப்போ என்னது? 6 6 36. அப்போ பாயிண்ட் எத்தனை இருக்கு? 1 2 3, 1 2 3. ஆனால் இங்கே நமக்கு எத்தனை நம்பர்ஸ் தான் கிடச்சிருக்கு? 2 நம்பர்ஸ். அப்போ நம்ம 3 பாயிண்ட்ஸ் வைக்கணும். அப்போ 1 2, இன்னொன்றுக்கு நம்பர் இல்லைன்னா நம்ம என்ன போட்டுக்கணும்? 0. என்ன போட்டுக்கணும்? 0 போட்டுட்டு பாயிண்ட் வச்சுக்கணும். புரிஞ்சிச்சா? 6 6 36 தான் வருது. பாயிண்ட் 1 2 3. அப்போ 1 2 3, 3க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சு 0 அப்படின்னு போட்டால் 0.036. ஓகேயா? ஃபிஃப்த்து சப்டிவிஷன் 62.2 into 0.23. இது எப்படி எழுதணும்? 622 into 23. ஓகே, பாயிண்ட்டை விட்டுக்கோங்க. இப்போ இதை ஈஸியாக ஒரு மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். 622 23. ஈஸியாக கொஞ்சம் கவனிங்க. 3 2s 6 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 22 23 எழுதுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை. 2 3s 6, 2 2s 4. 6 + 4 என்னது? 10. அப்போ 0 அடிச்சுட்டு இங்கே போட்டுக்கோங்க. ஓகேயா? அடுத்தது இப்போ 22 23 எடுத்தீங்கல்ல, அதே மாதிரி 62 23. 62 23. 3 6 ஆயிடுச்சு. அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை. 3 6
18. 2 2s are 4. ஓகேயா? 18ஓட 4 19 20 21 22. 22 கிடைக்குது. இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? 1. அப்போ 1 + 22 என்னது? 23. 23ல் 3ஐ கேன்சல் பண்ணி இங்கே என்ன செஞ்சுக்கணும்? போட்டுக்கணும். 2 அப்படியே வச்சுக்கணும். அப்போ அதுக்கப்புறம் எப்படி 3 2s are 6ன்னு மல்டிப்ளை பண்ண அதே மாதிரி 6 2s are 12. அப்போ இங்கே பேலன்ஸ் 2 இருக்கா? 2 + 12 என்னது? 14. ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மல்டிப்ளை. இப்படி ஸ்டெப்ஸ் கொடுத்து ஆட் பண்ணி இப்படி என்ன செஞ்சுக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 1 2 3. அப்போ 1 2 3. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? 14.306. எப்படி இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குதா? ஆட் பண்ணி ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கிறோம். நிச்சயமாக இந்த மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ் அப்படிங்கிறத மறக்காதீங்க.